உலகம் உன் நேர்மையை சோதிக்கும். ஆனால் உன் புத்திதான் உன்னை காப்பாற்றும். நல்ல மனசு போதும் என்பதே பொய். புத்தி பிளஸ் தெளிவு இருந்தால் தான் வெற்றி நிலைக்கும். உழைப்பு உன்னை வாழ வைக்கும். தந்திரம் உன்னை ஆள வைக்கும். கஷ்டப்பட்டவன் உயிர் வாழ்வான். யோசிப்பவன் வாழ்க்கையை மாற்றுவான். நீ எல்லாருக்கும் நல்லவனாயிருந்தா உன் எதிர்காலம் யாருக்கோ பயன்படும். எல்லோரையும் திருப்திப்படுத்த முடியாது. உன் இலக்கு முதலில் முக்கியம். பணம் கண்ணீரை பார்க்காது. கூர்மையான முடிவை மட்டும் தேடும். உணர்ச்சி முடிவுகள் நஷ்டம் தரும். தெளிவான முடிவுகள் செல்வம் தரும். உன் ரகசியம் வெளியான நாளே உன் வீழ்ச்சி ஆரம்பம். எல்லாரிடமும் எல்லாம் சொல்லாதே. மௌனம் பலசாலியின் ஆயுதம். எதிரி இல்லாதவன் பாதுகாப்பற்றவன். எதிரி உன்னை எச்சரிக்க வைக்கிறான். எச்சரிக்கை உள்ளவன் தான் உயர்வான். நீ பயப்படுற இடத்தில்தான் உன் வளர்ச்சி ஒளிந்திருக்கிறது. வசதியை தாண்டாதவன் வளரமாட்டான். பயத்தை வென்றவன் எல்லாம் வெல்வான். எதிரி இல்லாதவன் பாதுகாப்பற்றவன். எதிரி உன்னை எச்சரிக்க வைக்கிறான். எச்சரிக்கை உள்ளவன் தான் உயர்வான். நீ பயப்படுற இடத்தில்தான் உன் வளர்ச்சி ஒளிந்திருக்கிறது. வசதியை தாண்டாதவன் வளரமாட்டான். பயத்தை வென்றவன் எல்லாம் வெல்வான். உண்மை பேசு, ஆனால் எப்போது பேசணும்னு தெரிஞ்சிருக்கணும். நேரம் தவறிய உண்மை ஆபத்து. சரியான நேரத்தில் பேசினால் அது சக்தி. உன்னை யாரும் காப்பாற்ற மாட்டாங்க, உன் புத்தியை தவிர. எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும். சுய புத்திதான் நிரந்தர ஆதாரம். உன்னை புரியாத உலகத்துக்கு உன்னை நிரூபிக்க வேண்டிய அவசியமில்லை. எல்லாரிடமும் ஒப்புதல் தேடாதே. உன் வளர்ச்சியே உன் பதில். பலவீனத்தை மறைக்காதவன் தோற்கிறான். அதை கட்டுப்படுத்துகிறவன் ஆள்கிறான். குறை இருப்பது தோல்வி இல்லை. அதை யாருக்கும் காட்டுவதுதான் தோல்வி. உணர்ச்சி ஆட்சி செய்தால் புத்தி அடிமையாகும். கோபத்தில் எடுத்த முடிவு நஷ்டம். அமைதியில் எடுத்த முடிவு உயர்வு. எல்லாருக்கும் தெரிந்த புத்தி சாதாரணம். யாருக்கும் தெரியாத புத்திதான் அதிகாரம். உன் திறனை விளம்பரம் செய்யாதே. சரியான நேரத்தில் பயன்படுத்த கற்றுக்கொள். நீ மௌனமாயிருக்கும்போது உலகம் உன்னை மதிப்பிடும். அதிகமாக பேசுவது மதிப்பை குறைக்கும். அளவான மௌனம் சக்தி தரும். நம்பிக்கை வேறு, முட்டாள்தனமான நம்பிக்கை வேறு. எல்லாரையும் நம்புவது நல்லதில்லை. தேர்ந்தெடுத்து நம்புவதே புத்திசாலி. உன்னை கீழே இழுக்கிறவன் எதிரி இல்லை. உன்னை அங்கேயே வைத்திருப்பவன் ஆபத்து. வளர்ச்சி இல்லாத இடத்தில் நின்று விடாதே. சூழலை மாற்ற தைரியம் கொள். உன் நேரம் மலிவானால் உன் வாழ்க்கையும் மலிவாகும். நேரத்தை வீணாக்காதே. நேரத்தை கட்டுப்படுத்துகிறவன் வெல்லுவான். உலகம் நல்லவர்களை நினைவில் வைக்காது. பயனுள்ளவர்களை மட்டுமே நினைவில் வைக்கும். உணர்ச்சியால் அல்ல, மதிப்பால் வாழ். மதிப்பு இருந்தால் இடம் கிடைக்கும். நீ உன்னை மதிக்காத நாளே உலகம் உன்னை பயன்படுத்தத் தொடங்கும். உன்னை நீ குறைவா நினைத்தால் மற்றவர்கள் அதைவிட குறைவா நடத்துவாங்க. உன் எல்லை எங்கன்னு நீ காட்டினாதான் உலகம் அதை தாண்ட முடியாது. உன் வாழ்க்கையை யாரும் மாற்ற மாட்டாங்க. உன் முடிவுகள்தான் உன்னை மாற்றும். குறை சொல்லுவது சுலபம். முடிவு எடுப்பதே வெற்றியின் தொடக்கம். நீ அமைதியாயிருக்கும்போது உன் புத்தி வேலை செய்ய ஆரம்பிக்கும். சத்தம் பலவீனத்தின் அறிகுறி. அமைதி பலத்தின் அடையாளம். உலகம் உனக்கு கடன் தராது. நீ உனக்கே என்ன தருகிறாய் என்பதுதான் பார்க்கும். எதிர்பார்ப்பு ஏமாற்றம் தரும். சுயமுயற்சிதான் உயர்வு. நீ உன் இலக்கை மறந்த நாளே உன் வாழ்க்கை பிறருக்கானதாகும். இலக்கு இல்லாதவன் பயன்படுத்தப்படுவான். இலக்கு உள்ளவன் வழிகாட்டுவான். அவசரம் தவறில்லை. அவசர முடிவுதான் அழிவு. வேகம் தேவை. தெளிவு அதைவிட தேவை. உன்னை எல்லாரும் விரும்பணும்னு நினைக்காதே. பயன்படணும்னு நினை. விருப்பம் தற்காலிகம். மதிப்பு நிரந்தரம். நீ கஷ்டப்படுறதை உலகம் பார்க்காது. நீ ஜெயிச்சதை மட்டும் பார்க்கும். கஷ்டம் காரணம் அல்ல, முடிவே மதிப்பு. உன் எல்லையை நீயே குறுக்கி வைக்காதே. அது நீ வெளியே வர முடியாத சிறையை நீயே கட்டுற மாதிரி. பயம் வந்தா நீ முயற்சி நிறுத்துவாய். தைரியம் வந்தா அதே இடத்தில் வாய்ப்பு திறக்கும். நீ பேசுற வார்த்தை கூட உன் நிலையை தீர்மானிக்கும். வீணான பேச்சு வீழ்ச்சி. அளவான பேச்சு அதிகாரம். உன்னை நம்ப ஆரம்பித்த நாளே உன் வாழ்க்கை திரும்ப ஆரம்பிக்கும். பிறர் நம்பிக்கை முக்கியமில்லை. சுய நம்பிக்கையே அடித்தளம். நீ இன்று எடுத்த முடிவுதான் நாளை உன் வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை தீர்மானிக்கும்.
நாளை மாற வேண்டுமென்றால் இன்று தள்ளி போடாதே. சிறிய முடிவுகளே பெரிய மாற்றத்தை தொடங்கும். உன்னை தாழ்த்தி பேசும் சூழலில் நீ நீண்ட நேரம் இருந்தால் உன் தைரியமும் அங்கேயே இறங்கிவிடும். சூழல் மனிதனை உருவாக்கும். வளர்ச்சியில்லாத இடத்தை விட்டு வெளியேறு. உன் கனவை கேலி செய்யும் மனிதர்கள் அந்த கனவை அடைய பயந்தவர்கள். பிறர் கருத்து உன் எல்லை இல்லை. உன் நம்பிக்கையே உன் பாதை. நீ கஷ்டப்படுவதை உலகம் பார்க்காது. நீ எழுந்து நிற்பதைத்தான் பார்க்கும். அழுத்தம் உன்னை உடைக்கல்ல, உருவாக்க. எழுந்தவன்தான் மதிக்கப்படுவான். அனைத்தையும் ஒரே நாளில் மாற்ற முடியாது. ஆனால் திசையை இன்று மாற்ற முடியும். மெதுவான முன்னேற்றமும் முன்னேற்றமே. நிற்பதே தோல்வி. உன்னை நீ நம்பாத நாளே உன் முயற்சியும் பலவீனமாகும். சுயநம்பிக்கை இல்லாமல் வெற்றியில்லை. நம்பிக்கைதான் முதலீடு. நீ பேசுகிற வார்த்தைகள் மட்டுமல்ல, நீ மௌனமாக இருக்கும் தருணங்களும் உன்னை உருவாக்கும். தேவையற்ற பேச்சு சக்தியை வீணாக்கும். சரியான மௌனம் புத்தியை கூர்மையாக்கும். பயத்தை தாண்டி ஒரு அடி வைத்த நாளே நீ வளர்ச்சிக்குள் நுழைந்து விடுவாய். பயம் தடுக்க வந்தது. நீ தாண்டினால் அது பாதையாக மாறும். உன்னை பயன்படுத்த நினைப்பவர்களுக்கு இல்லை என்று சொல்வது உன்னை நீ மதிப்பதின் முதல் அடையாளம். எல்லோரையும் திருப்தி செய்ய வேண்டிய அவசியமில்லை. உன் எல்லையை நீயே காப்பாற்று. உன் வாழ்க்கையை நீ சீரியஸாக எடுத்துக்கொண்ட நாளே உலகம் உன்னை சீரியஸாக பார்க்க ஆரம்பிக்கும். அலட்சியம் வாழ்க்கையை இழுக்கும். பொறுப்பு வாழ்க்கையை உயர்த்தும். நீ இன்று சோம்பேறியாக இருந்தால் நாளை உன் வாழ்க்கை உன்னிடம் கடுமையாக நடக்கும். நேரத்தை மதிக்காதவனை வாழ்க்கை மதிக்காது. இன்று கட்டுப்படுத்துகிறவன்தான் நாளை சுதந்திரமாக இருப்பான். உன்னை வளர விடாத பழக்கங்கள்தான் உன் உண்மையான எதிரிகள். மனிதர்கள் இல்லை, பழக்கங்களே தடைகள். பழக்கம் மாறினால் வாழ்க்கை மாறும். எல்லாரும் போகும் பாதையில் நடந்தால் நீ கூட்டத்தில்தான் தொலைந்து போவாய். தனி பாதை பயமளிக்கும். ஆனால் அதில்தான் தனி அடையாளம் கிடைக்கும். உன் மதிப்பு குறைய காரணம் நீ உன்னை மலிவாக காட்டுவதுதான். எல்லா இடத்திலும் கிடைக்காதே. மதிப்பு அரிதாக இருந்தால்தான் உயர்வு. நீ முயற்சி செய்யாத தோல்விதான் உண்மையான தோல்வி. தோற்றாலும் கற்றுக்கொள்ளலாம். முயற்சி இல்லையெனில் எதுவும் இல்லை. உன் வாழ்க்கையை மாற்றும் சக்தி இன்னும் பிறர் கையில் இருக்கிறது என்றால் நீ இன்னும் விழித்துக் கொள்ளவில்லை. பொறுப்பை ஏற்றுக்கொள். அதுவே அதிகாரத்தின் தொடக்கம். நீ உன்னை கட்டுப்படுத்த ஆரம்பித்த நாளே வெளி உலகம் உன்னை கட்டுப்படுத்த முடியாது. சுய கட்டுப்பாடுதான் உண்மையான பலம். அதுவே நீண்ட வெற்றியின் அடித்தளம். நீ அமைதியாக உழைக்கும் காலத்தில்தான் உன் எதிர்காலம் சத்தமாக உருவாகிறது. காட்டிக்கொள்ள வேண்டிய அவசியமில்லை. முடிவே பேசும். உன்னை தடுக்கிற பயம் உண்மையில்லை. அதை நீ நம்புறதுதான் உண்மை. பயம் எண்ணம் மட்டும். தைரியம் செயலில் வரும். நீ உன்னை சாதாரணமாக நினைப்பதை நிறுத்திய நாளே உன் வாழ்க்கை சாதாரணமாக இருக்காது. சிந்தனைதான் உயரத்தின் தொடக்கம். நீ நினைப்பதுதான் நீ ஆகிறாய். உன் வாழ்க்கை நின்று போக காரணம் நீ வசதியிலேயே சிக்கிக்கிட்டதுதான். வசதி இனிமை தரும். ஆனால் வளர்ச்சி எப்போது? உன் வாழ்க்கை நின்று போனதுக்கு காரணம் தோல்வி இல்லை. நீ வசதியிலேயே அதிக நேரம் தங்கிட்டதுதான். வசதி இனிமையா இருக்கும். அதனால அங்கேயே நிக்க மனசு ஆசைப்படும். ஆனா வளர்ச்சி எப்போதும் சற்று அசௌகரியமான இடத்துலதான் தொடங்கும். நீ எதற்காக போராடுறேன்னு தெளிவா தெரிஞ்சா சோர்வு உன்னை தொட முடியாது. காரணம் இல்லாத உழைப்பு சுமை. அர்த்தமுள்ள உழைப்பு சக்தி. உன்னை தள்ளி போக வைக்கும் மனிதர்களை விட உன்னை நின்று போக வைக்கும் எண்ணங்களே ஆபத்து. வெளித்தடைகள் தற்காலிகம். உள்ள தடைகள் நீண்டகாலம். நீ எதை தினமும் செய்கிறாயோ அதுதான் நீ யார் என்று முடிவு செய்கிறது. ஒரு நாள் உழைப்பு போதாது. தொடர்ச்சிதான் அடையாளம். நீ கற்றுக்கொள்வதை நிறுத்திய நாளே உன் முன்னேற்றம் நிறுத்தப்படும். கல்வி சான்றிதழ் வரை இல்லை. வளர்ச்சி நிற்கும் வரைதான். உன்னை யாரும் இழிவுபடுத்த முடியாது. நீ உன்னை நீயே குறைவாக நினைக்காத வரை. சுய மதிப்பு உள்ளவன் சாயமாட்டான். அதுதான் உள்ளார்ந்த பாதுகாப்பு. நீ இன்று செய்ய தயங்கும் விஷயமே நாளை உன்னை முன்னிலைக்கு கொண்டு வரும். தள்ளி போடுவது சுலபம். தைரியம்தான் வளர்ச்சி. உன் வாழ்க்கையில் குழப்பம் அதிகமாயிருந்தா உன் இலக்கு இன்னும் தெளிவாக இல்லை. தெளிவு வந்தால் குழப்பம் போகும். இலக்குதான் திசை காட்டி. நீ எல்லாத்துக்கும் சம்மதம் சொன்னால் உன் வாழ்க்கைக்கு
யாரோ திட்டம் போடுவாங்க. இல்லை என்று சொல்வதும் ஒரு திறமை. அது உன் வாழ்க்கையை காப்பாற்றும்.